பிரசாந்தைக்கு செலவு பண்ணி இவ்வளோ சூப்பராக எனக்கு வழி தெரியாத அளவுக்கு கீழே குனிய முடியலன்னா கூட குனிய வச்சுட்டீங்க நீங்கள். இந்த மாதிரி ரிலாக்ஸாக இருந்தது. ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்தது அத்தனையுமே எங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குது. கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்தது. இப்போ ஃப்ரீயாக இருக்குது. ரொம்ப இது எங்களுக்கு தொடர்ந்து செஞ்சிங்கன்னா நல்லது. நாங்கள் நல்லா இருக்கோம். மியூசிக் தெரப்பி, டான்ஸ் தெரப்பி எல்லாமே சொல்லிக் கொடுத்து எல்லாமே எங்களுக்கு பிடிச்சது. நல்லா ஆசையாக பண்ணுறோம். அதேமாதிரி இப்போ கேட் ஃபிட் இதுவும் நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்தீங்க. எல்லாம் ஈஸியாக சீக்கிரமாக கற்றுன்னு நான் சின்ன பொண்ணாயிடுறோம். ரொம்ப தேங்க்ஸ். அடிக்கடி வாங்கும். அது உங்களுடைய நேரத்தை துணாக்கி இங்கே வந்து ஒரு முதியோர்களுக்கு தன் தாய்கள் மாதிரி பராமரித்து இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸு உடற்பயிற்சி செய்த பிறகு கொஞ்சம் உடம்பு வச்சுலாம் லேசாக இருந்த மாதிரி இருக்குது. இங்கே என்ன இதை டெய்லி நாங்கள் கடைபிடிக்கிறோம். சரியம்மா? எனக்கு வயசு 70. நாங்கள் விஸ்ராந்தி முதியோர் இல்லத்தில் இருக்கேன். நான் இன்னைக்கு இன்னர் பீஸ் கிளப் மூலமாக இன்னைக்கு எங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்க வந்திருந்தாங்க. மிஸ்டர் வித்யா அவங்க ஹரியர் ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு எக்ஸசைஸும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பிராணாயம், அடுத்தது வந்து வாக்கிங் தெரப்பி, அடுத்தது எங்களுக்கு இமேஜினரி இது மாதிரி ட்ரிப் மாதிரி, அப்புறம் ஒரு எக்ஸசைஸும் எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் காலுக்கு, கைக்கு, கழுத்துக்கு அப்படின்னு ஒரு இதுக்கும் சொன்னாங்க. ஒரு எக்ஸசைஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்குமே அது யூஸாக இருந்தது. எல்லா பாட்டிமாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணாங்க. அது எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப மனசுக்கு இனிமையாக ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி எங்களுக்கு மந்த்லி 1 டைம் வந்து சொல்லிக் கொடுத்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்களும் மார்னிங் இனிமேல் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இன்னைக்கு பண்ணின யோகா ஃபுல்லாக ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இது நாங்கள் டெய்லியே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணி எங்கள் உடம்பை சும்மா வச்சுப்போம். எந்த விதமான கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக எல்லாருமே ஹேண்டில் பண்ணுவோம். இதுதான் என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.